ஒரே படன்னு இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருவோம் மூடி போட்டு. டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. என்னது கண்ணாமூச்சா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராஃபோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் அது கூடவே வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிளாகும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காராமணி, சிகப்பு காராமணி சொல்லுவாங்கல்ல, அதை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கும் இது கூடவே போட்டு வேக வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னாக்கா பூரி தான் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடணும். டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்க, மணி 6:45 ஆயிடுச்சு. மணி வந்து 6:45 மணி ஆயிடுச்சு. இப்போ கடன்னு வந்து பூரியும் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கிரேவியும் எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணணும். இப்போ நான் வந்து இப்போ காராமணி குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயமும் ஒரு 3 தக்காளியும் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைம் ஆயிட்டதுனால எனக்கு வேகமா கையை ஓட மாட்டேங்குது. ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங் ஸ்கூலுக்கும் வந்து நம்ம பூரியா கொடுத்து அனுப்ப போறோம். என்னன்னா இன்னைக்கு வந்து வெறும் பூரி கிடையாது, நம்ம பண்ண போறது வந்து ஆலு பூரி பண்ண போறோம். ஆலு மசாலா பூரி. தக்காளி வந்து அரைச்சிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணிட்டேன், தக்காளி மட்டும் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியா இருக்கு. இப்போ ஆலு பூரி பண்றதுக்கு அதை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை இப்போ நான் வந்து காராமணி கிரேவி தான் வந்து பண்ண போறேங்க. தேவையான பொருட்கள் வந்து போடுறேன். ஒன்னொன்னா போட்டுனே சொல்லிடுறேன். அப்படியே கடுகு வந்து 1/2 டீஸ்பூனு, சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, கடுகு 1/2, சோம்பு 1/2. அவ்வளோதான். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது வதங்கட்டும். அதுக்குள்ள நான் போய் தக்காளி அரைச்சு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் வந்து வதங்கட்டும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். ஒரே படன்னு நாம பதட்டமா பண்ணா நம்மளுக்கு படன்னு வருது. அதுதான். இப்போ அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த 3 தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி காராமணியில உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். நான் அதனால இப்போ இந்த தக்காளியை வந்து வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். நம்ம கடைசியா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேலன்ஸ் என்ன ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட உருளைக்கிழங்கு எங்க போனானே தெரியலையே. ஆலு பூரிக்காக வந்து உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இது கூடவே தான் போட்டு வேக வச்சிட்டேன், டைம் சேவிங்காக. அது பார்த்தா கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிப்போம். மிளகாத்தூள் மசாலாலாம் ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதுல வந்து கொஞ்சமா ஜீரக பொடி ஆட் பண்ணிருக்கேன். மிளகாத்தூள் கூடவே ஜீரக பொடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கரம் மசாலாவும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் இதுல. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம காராமணி இதுல போட்டுற வேண்டியதுதான். இன்னைக்கு ஆக்சுவலா தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊத்தாம தான் வைக்கிறேன். தேங்காய் இல்லை, ஏன்னா மசாலா நல்லா குக்காய் வந்துருச்சா. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வேக வச்சிருக்க காராமணி நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை போட்டு இப்படி நல்லா அமுக்கி விட்டுற வேண்டியதுதான். இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து வேக விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து ஆலு பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருவோம் மூடி போட்டு. ஆக்சுவலா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போடவே இல்லை, கடைசியா தான் ஆட் பண்றேன். டென்ஷன்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். அது வந்து இந்த கொதிக்குது இல்லை, அதுலயே வந்து போயிடும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்ட் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 3 கப்பு அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க வந்து இப்போ என்ன பண்ணுவோம், தோலை உரிச்சிட்டு இதை வர திருவி போட்டுக்கலாம். டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு.
நான் ஆக்சுவலாக வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஆலு பூரி பண்றதுக்காக. கசுக்கும் போது கட்டி கட்டியா இருக்கும், அதனால வந்து இப்படி திருவி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாம் ஈவனா இருக்கும். இந்த கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம கிரேவியும் நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சமா கஸ்தூரி மீட்டை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் இப்ப இதை. இப்போ உருளைக்கிழங்கு வந்து திருவி போட்டாச்சுல்ல. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கலாம், வெள்ளை எள்ளு. அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் ஓமம் பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் லைட்டா வாசனைக்காக அதை பாருங்க, லைட்டா கொஞ்சோண்டு தான் ஓமம் சேர்த்துருக்கு. ஃபைனலா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ரவை வந்து முன்னாடியே ஆட் பண்ணிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நான் எடுத்த மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை ஆட் பண்ணிக்கிறேன். பூரி மாவு பிசையறதுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சப்பாத்தி மாவ விட வந்து கொஞ்சம் கெட்டியா பிசையணும். இதுல உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கிறதால கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். பட் அதுலயுமே நம்ம மாவு வந்து கொஞ்சம் போட்டு போட்டு நம்ம திரட்டிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்சும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. பசங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இயர்லியரா எந்திரிக்கணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நைட் எல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ரொம்ப டிலே ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கும். அதனால அரிபரியாவே செய்து தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்தது. நான் இப்போ ஆலு பூரின்றது ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் சூப்பரா இருந்தது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஃபங்ஷன் இருந்துன்னு சொன்னோம்ல, அதுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம் அதோட. ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆயிட்டோம். எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களை கிளப்பி விட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டைம் வந்து ஒரு 9:45 ஆகுதா. ஆமா, கொஞ்சம் ஏர்லியரா போகணும்னு பார்த்தோம், பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷனே முடிஞ்சிட்டு இருக்கோம், கிளம்பலாமா? ஆமா கிளம்பலாமா, வாங்க போலாம். ஃபங்க்ஷன்ல போய் மீட் பண்ணலாம் இதோட வந்து. பாய். ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா, கிரகப்பிரவேச ஃபங்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து எங்க மாமா பையன் வந்து அபார்ட்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அதோடைய கிரகப்பிரவேசம் தான். மாமான்றது அம்மாவுடைய ஃபர்ஸ்ட்டு தம்பி அவங்க வந்து. ஆவடியில இருக்காங்க அவங்க. பாருங்க நாங்க போறதுக்குள்ள ஃபங்ஷனே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் லேட்டா வருவோம் தான் சொல்லியிருந்தோம். தனுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் லீவ் போட முடியாது ஸ்கூலுன்ட்டுன்னு. பட் அன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரைடே வேறயா, வீட்ல பூஜைலாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளவே எல்லாம் பாதி பேர் கிளம்பிட்டாங்க. எனக்கு இங்க பாருங்களேன், டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இது டெக்கரேஷன் ஃபுல்லாவே பண்ணது பார்த்தீங்கன்னா, எங்க மாமா பையனோட மிஸ்ஸஸ் பவித்ராவே தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப புடிச்சிருந்தது எனக்கு வந்து. இவ்ளோ பொறுமையா நைட்டு ஃபுல்லா உட்காந்து அவங்க பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருந்து பார்க்கவே அந்த அட்மாஸ்பியரே. அதே மாதிரி அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கனாலும் ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா, அதோட வென்டிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பயங்கர கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்து இருந்தது தான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம். இது வந்து அவங்களுடைய சன்னு. இது வந்து எங்க அண்ணன் பையன். சின்ன பையன் வந்து அவங்களுடைய 2வது பையன். இது பார்த்தீங்கன்னா, மார்னிங் பூஜை பண்ணும்போது எடுத்திருந்த கிளிப்பிங்ஸு. அதுக்கப்புறம் பசங்கள சமாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணாமூச்சி உட்காந்த இடத்துலேருந்தே கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். நாங்களும் அவங்க கூடவே சேர்ந்து மிங்கிள் ஆயிட்டோம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திருப்பியும் போய் பசங்கள ஸ்கூல்ல வந்து பிக்கப் பண்ணணும்ல. அதனால வந்து அதோட நாங்களும் எங்க ஃபங்ஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2:00 அந்த மாரி ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும்னு இருந்தது. பட் நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. சரி, அதனால தான் கிளம்பிட்டோம்.
எங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பெரிய என்னது ஃபேமிலி தான். கண்ணாமூச்சா ஒரே நாங்க இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு? ஃபேமிலி பிக் வந்து கடைசியா அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுல இன்னும் கொஞ்சம் சில பேர் மிஸ்ஸிங்ஸு. எல்லாம் மார்னிங்கே கிளம்பிட்டாங்க. இருந்தவங்கள மட்டும் வச்சு நாங்க அச்சச்சோ. எடுத்திருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. நான் உங்களை இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ நாங்கள் லாஸ்ட்டில் எண்டிங்கில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். ஓகே பாய்.